நான் சொல்றேன். வாரம் படத்தை ஓட்டுற மாதிரி இந்த வாரம் ஓட்ட படம் தான் தக் லைஃப். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர் வரும்போதே வந்து தேடி ஓட்டிருப்போம். அப்புறம் ஓட்டிட்டு வரும்போது ஓரமா வச்சு ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்போம். சொன்ன மாதிரி இந்த படம் ஓட்டி வந்துருச்சு. ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஆண்டவரின் சேட்டைகளையும் பாவப்பட்ட எஸ்ஏரையும் இந்த இதில் தெளிவாக பார்க்கலாம். அது வேணா பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் காந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ரீசெண்டாக நம்ம எவ்வளோ ஸ்கேம் பார்த்துருப்போம், மர்ம ஸ்கேம், ஈமு கோழி ஸ்கேம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த படமே ஒரு ஸ்கேம் தான். கேளுனா படம் பூஜை படம் என்ன சொன்னீங்க, கேங்ஸ்டர் படம், எக்கூசா, ஜப்பானு பிறந்தனை எழுதி வச்சுட்டா எக்குச்சா அப்படின்னு சொன்னீங்க. நீ படத்துல பார்த்தா எக்குசா விட்டு த்ரீசா பேடி போயிருச்சு படம். ஏண்டா தானமா வந்து இந்த ஏரியா அவன் வச்சிருந்தா அப்படின்னு இருக்கும், பார்த்தா இந்த ஏரியாக்காரி அவன் வச்சிருந்தா அப்படின்னு தான் படமா இருக்குது. இது வேற படத்தோட ஈவெண்ட்லாம் வந்து த்ரீ சொல்லியிருப்பாங்க, இந்த படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும், இந்த கேரக்டர் பிடிக்கும், என் கேரக்டர் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஊரே வந்து த்ரீசா கேரக்டர் தான் பேசுது. படத்துக்கு முதல்ல பேர் வச்சாங்க தக் லைஃப்ன்ட்டு. என்னது மீமோட பேர்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்ட்டு எல்லாம் ஒரு மார்க்கம் நினைச்சாங்க. பட் தலைவன் கரெக்டாக தான் வச்சிருக்கான். தக் லைஃப்னா ஒரு சல்லிப்பையன் வாழ்க்கை, அதுதான் அர்த்தம். ஒரு தகுனா சல்லி பையன். எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். ஸோ வந்து கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கீங்க. மணிமாமா பேர் வச்சிங்களே, படத்தில் சோறு வச்சிங்களா, கதை தான் சோறுன்னு சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஊடு கட்டி அடிக்க வேண்டிய கேரக்டர் எதுனா நம்ம ஆண்டவர் கேரக்டர் தான். அப்புறம் என்ன பண்ணுறது, அவர் தான் ஹீரோ. ஐயா ஒரு ஹீரோ கேரக்டர் இந்த அளவுக்காயா ஒரு காஜி கேரக்டராக இருக்கிறது, உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா. உண்மையிலே மணிமாமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காதலோட ஒவ்வொரு ரெவல்யூஷனை காமிச்சிட்டு இருப்பார். புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ள ஏற்படுற காதல் மௌனராகம், கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டு தாலியை வந்து மறைச்சி வச்சுட்டு வாழ்கிற காதல் அது அழைப்பாயுது. அப்புறம் கல்யாணம் பண்ணாமலே வந்து காதல், கல்யாணம் மட்டும் தான் பண்ணல, அது வந்து ஓகே கெட்ட வார்த்தை வருது, சாரி ஓகே கண்மணி எல்லாத்துக்கும் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் காமிச்ச காதல் நல்ல காதல் இல்லை, அது கள்ள காதல். ஆல்ரெடி அபிராமி ஒன்று இருக்கு, உனக்கு எதுக்கு வந்து த்ரீசா, ஒழுங்கா நம்ம எஸ்ஏ விட்டு குத்துட்டு போயிருக்கலாம்ல. இவனுக்கு இதுவும் வேணும், 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது, உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். தலைவன் வந்து 2 பேர் வச்சு ஜாலியா இருந்திருப்பான். 10க்கு தலைவன் எந்த அளவுக்கு ஆகி தெரியுமா, அசோக் செல்வன் வந்து முன்னாள் மனையை வந்து மருத்துவ ஹெல்ப் கோசம் கூப்பிட்டுருப்பாங்க, எதுக்கு கிழங்கோட மருந்து போட்டு விடுறதுக்கு. தலைவன் அங்க வந்து ஐஸ்வரலட்சுமி கிட்டே வந்து கொக்கி போட்டிருப்பான். தலைவரே நீ காஜியா இருப்பான்னு பார்த்தா இந்த அளவுக்கு காஜியா விட்டு இருந்தா ஐஸ்வரலட்சுமியை வந்து தேர்ட் செல்ல ஆரம்பிச்சிருப்பல. பண்ணட்டும், உனக்கே அவ்வளோ கோவம் வருது. ஆமா எனக்கு தான் கோவம் வரேன், ஏன்னா நான் தான் வந்து இப்ப அந்த ஃபேனை கழட்டி பாட்டா பிரிச்சு காயெல்லாம் கடையில போடுறேன் பாரு, அப்ப இருக்கு. ஐயோ தேவையில்லாம வாய் விட்டப்போ நிஜத்திலே போய் அடி வாங்க போறான், எடிட்டர்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்க போறான். நோ, இதுல வந்து ஒரு சீன் வரும். உண்மையிலே இந்த படத்துல பாவப்பட்ட ஜீவன் யார் தெரியுமா, நம்ம எஸ்டிஆர் தான். டெட்பூல் முள்ளுவின் படத்துல முள்ளுவின் வந்து டெட்பூல் காப்பகோசம் நாய் வச்சிருப்பாரு தெரியுமா, அந்த நாயை தூக்கிட்டு போற மாதிரி நம்ம சிம்புவை வந்து சின்ன வயசுல இருக்கும் போது கமல் தூக்கிட்டு போயிருப்பாரு, யாராலும் சொல்லக்கூடாது அப்படின்னு கோசரம். என்னையா நீ ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க, அதுவும் சின்ன படம் இருக்கும்போது கூட பரவாயில்ல, வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஷீல்டா யூஸ் பண்ணி தப்பிச்சு இருப்பாரு நம்ம சக்திவேலு. என்னடா இப்படி பண்ணிட்ட, உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட. பாவம்டா எஸ்டிஆர், உனக்காக குண்டெல்லாம் செத்து விட்டாருடா. சின்ன கேரக்டர் தான் சொன்னேன், ஆக்டர் சொல்ல. உண்மையிலேயே நாயகன் படம் எடுத்ததும் நம்ம மணிமாமா தான். நாயகன் படத்துல அந்த வேல்நாகர் கேரக்டர் எவ்வளவு நல்ல கேரக்டரா இருந்திருக்கும். பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பாரு. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம பிள்ளைங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பாரு, பிள்ளைங்க தான் கூட வாழ்ந்துருப்பாரு. அவன் மனிதன், நீ இருக்கிய பஸ் எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் போடுதோ அங்கெல்லாம் தலைவன் ஒரு சின்ன வீடு வச்சிருவான் போல. இதை வர தலைவன் ஜஸ்டிஸ் பேசன் வேற குடிக்கிறது தம் அடிக்கிறது மாதிரி இதுவும் ஒரு இது ஒன்று வச்சுக்கிய. அதான் தீசா வச்சுக்கிட்டீங்களே, அதுக்கு மேல என்ன. முதல்ல தானா இருக்கிறது நம்ம ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவரோட பதவியை வந்து சிம்புகிட்ட குத்துட்டு போவாரு. மூடிட்டு கொஞ்ச உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் சூழ்ச்சி பண்ணி கிழவன் போற போக்கு சரியில்லை, அதெல்லாம் கிழவன் போட்டுலான்ட்டு பிளான் போட்டுருவாங்க, மனம் தள்ளி விட்டுருவாங்க. இங்கதான் வந்து நம்ம மணி மாமாவோட ஒரு கிரியேட்டிவிட்டியை பார்க்கணும். தலைவன் வந்து ஒரு ஏகே ஃபேன் போல. நீங்கடா எல்சி எடுக்கிறது, தலைவன் படுறா வேகம் படத்தையும் தக் லைஃபையும் ஒன்னா கலந்து ஒரு புது யூனிவர்ஸ் உருவாக்கி இருக்கான் தலைவன்.
ரெடியா மாமே? எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ். வேகம் பார்த்து சீனை வச்சாதான் வச்சேன். அங்க ஏகே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வச்சு 2 பேரும் ஒன்னு சேர்ந்து டாக் டீம் போட்டு அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சிருந்தா. ஜான்விக்கு கொரியன் டாலங்களும் ஹெல்ப் பண்ண ஏகே, இங்க வந்து சக்தி வேலைக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருட்டு ஏகே ஃபேன்ஸ்ல குதூகலம் ஆயிருப்பாங்க. யோசனை நல்லா இருக்க. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஐடியா இல்லாத மணி என்ன பண்றது. படல பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து எனி டைம் த்ரீசா தான் இருந்திருப்பாரு. திரிசா உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. தலைவன் ஜெயில போடுவாங்க, ஜெயிலுக்குள்ளேயும் த்ரீசா வருவாங்க, அங்கேயும் த்ரீசா ஜாலியா இருந்திருப்பாரு. த்ரீசா இல்லாத நேரத்துல த்ரீசாவோட வீடியோ போட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ இல்ல, இவ பாட்டு பாடுற வீடியோ. சப்புன்னு போயிடுச்சே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல ஜெயில இருந்தோம், ரிலீஸ் ஆக போறோம், வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கையால ருசியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாருன்னு பார்த்தா தலைவன் த்ரீசாவோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வர வீட்டுல சொல்லாதுன்ட்டு சிம்பு கிட்ட சொல்லிட்டு வர போவாரு. நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நானும் பல தாத்தாவை பார்த்திருக்கேன். இந்தியன் தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா, அப்புறம் குடியேற தாத்தாவோட பார்த்திருக்கேன். இப்படி காஜி தாத்தாவை நான் பார்த்தே இல்ல. ஆக்சுவலி அடிப்படையில் ஒரு கேங்ஸ்டர் படம் போது இந்த கேங் அந்த கேங் சண்டை அப்படின்னு ஒரு கேங் காட்டணும் இல்லையா. இங்க ஒப்பு சப்புலாம் போட்டிருக்காங்க. அவன் பண்ண ஒரு வில்லத்தனம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருந்திருக்காது. இங்க போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பான், அவ்வளவுதான். அதை தவிர்த்து அந்த வில்ல ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஏண்டா ஒண்ணுமே பண்ணாத நீ ஒரு வில்லனாடா, இவன் எதுக்கு இருக்கானே தெரியல. இந்த ஆக்டர் போட்டதுக்கு ஜெகதீபாவை போட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஜெகதீபாபு இருக்காருன்னு உடனே நம்மளே புரிஞ்சிருந்திருப்போம். ஓகே நம்பி தான் போட போறாங்க அப்படின்ட்டு. நிஜமா சொல்லு, நீ ஒரு கேங்ஸ்டர் தானே, நீ ரோடி தானே, இது வரைக்கும் அந்த படம் ஏதாவது ஒண்ணு பண்ணியா? நீ வந்து அட்டாக் பண்ணணும் பார்த்தா போலீஸ்காரனை போட்டு கொடுத்துட்டு போற, உன் பையனுக்கு போட்டு தள்ளிட்டானுங்க. அதுக்காவது ரிவெஞ்ச் எடுப்பான்னு பார்த்தா அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு விழாவை சிறப்பு வச்சுட்டு வந்திருக்கேன். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இல்ல வேற அவன் கிரசின் பதனமா திறப்பான். அவன் பிடிச்சி வச்சிருப்பானுங்க, ட்ரெஸ்ஸை ஒத்துட்டா டார்ச்சர் பண்ணுவானுங்க. அப்போ வரைக்கும் நான் எங்க வரிசையே தெரியாது. போட்டு தரதுக்கு அப்புறம் தான் நாய் வந்து நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அவரு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தாவும் எஸ்டிஆரும் சண்டை போட்டிருக்காங்க. 2 பேரும் அங்க போட்டு தரலான்னு பார்த்தா அநேகமா வந்து கடைசி காலி ஆடுவா. இறந்திடவா நீ பிறந்தாய். கரை ஒதுங்கிருச்சு. என்ன பிரச்சனை, சிம்புவோட தங்கச்சியே காணும். சிம்பு சின்ன வயசு இருக்குமா தலைவன் போட்டோவை கொடுத்து தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுருப்பா. அப்படி உண்மையே ஐடியா இருக்கணும். இந்த போட்டோ வந்து 4 ஜெராக்ஸ் காப்பி போட்டு இவரு ரவுடி தானே ஆளுங்க இருப்பாங்க இல்ல, எல்லாருக்கிட்டே ஒண்ணு கொடுத்து தம்பி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தகவல் மட்டும் கிட்ட சொல்லுன்னு சொல்லிருக்கணும். தலைவன் என்ன பண்ணுவான், தேடுவான் தேடிக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள ஒரிஜினல் பொண்ணு படிச்சு டாக்டரே ஆயிட்டு இருக்கோம். நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சரி போனோம், சந்திர தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இவனை வந்து உன் தம்பியா பாக்குற, அப்போனா தம்பியோட தங்கச்சி, உன் தங்கச்சி தானே பாக்கணும். நீ எப்படி ஆளா பாக்கலாம்? அந்த பொண்ணை காப்பாத்திட்ட இல்லன்னு தெரிஞ்சு போயிருச்சு. அட்லீஸ்ட் வந்து தங்கச்சி சேர போனப்பா இந்த பொண்ணு தான்ப்பா கிடைச்சதுன்னா சொல்லணும் இல்லையா. இவரு என்ன பண்ணுவாரு, சரி ஓகே கிடைச்சிருச்சு இந்தா என் கூட வாழ்ந்துட்டு போ அப்படின்னு தர சொல்லிருப்பான். பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. படத்தோட கடைசியில பார்த்தா ஐஸ்வலட்சுமி தான் வந்து சிம்பு தங்கச்சி தெரிஞ்சிடும். என்ன பண்ணோம், உண்மை சிம்புல அக்கறை இருந்துச்சுன்னா தம்பி கோவலாம் படாதப்பா, உன் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சு தரேன் சொன்னேன், தங்கச்சி இதான்ப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லணும். மைசன் இதான் உன் தங்கச்சி. தலைவன் என்ன பண்ண வந்த உடனே சிம்பு கொல்றா வெட்டுறான்னு சண்டை போயிட்டு இருப்பான். அது கூட பரவாயில்லைங்க, அந்த வீட்டுக்காரன் பாவங்க இங்க சண்டை போறேன்ற பேர்ல முதல்ல தண்ணி பைப்பை வச்சிருவாடுங்க, அப்புறம் டிவி பார்த்துருப்பான் போல அந்த டிவி ஆண்டா வச்சு போட்டுருவாடுங்க. கோபால் சைலண்டா இப்படி சண்டை போன்ற பேர வீட்டை காலி பண்ணிட்டு சேர்ந்துக்கிட்டு கடைசியில சிம்பு வந்து குண்டடி வாங்கி ஷீல்டு பாத்தீங்களா, எடி ஷீல்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொருத்தரும் ஷீல்டு தெரியுமா, ஹாக்காயோட ஷீல்டு, குயிக் சில்வர், டெட்புலோட ஷீல்டு, இந்த நைஸ் புல் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஆண்டவரோட ஷீல்டு நம்ம எஸ்டிஆர் தான். அவர் குண்டடி போட்டு உழுதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா தங்கச்சி இருப்பான் தலைவன். ஏடாடே உயிரோட இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த ஜல்சா பண்ணிட்டு சாவும் போது என் சந்திராவை காட்டியடா அப்படின்ட்டு சிம்பு வந்து சிரிச்சுக்கிட்டே பரலாக போயிட்டு இருப்பாரு. தங்கச்சி அழ வேண்டாம் சொல்றான். இதோட பரவாயில்லைங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் வரைக்கும் சிம்புவை பழி வாங்கணும், சிம்பு எது பண்ணிட்டு இருப்பாரு. த்ரீசா தான் வந்து இது ஆசை நாயகி, த்ரீசா தான் இது சொல்லி இருப்பாரு. படம் முடியும் போது தலைவன் சொல்லுவான், அம்மா வந்து இதுவை தூக்கிட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப நெருக்கமான சிம்புவை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இருப்பாரு. அப்ப த்ரீசாவோட வாழ்க்கை, அப்ப த்ரீசா உனக்கு வந்து நெருக்கமா இல்ல, த்ரீசாவோட முக்கியம் இல்ல, அப்போ நான் மனுஷன் இல்லையாடா. ஆக்சுவலி படம் வந்து இந்த ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து இந்த விண்வெளி நாயக பாட்டு பயங்கர ஹிட், இந்த ட்ரைலர்லாம் வந்து போட்டுருப்பாங்க பயங்கர ஹிட். நான் நினைச்சேன் இந்த படம்
உண்மை நாயகன் போகும்போது தென்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான் அப்படின்னு பாட்டு தெரியுமா? அந்த மாதிரி அப்படியே கக்க கண்ணம் கக்க அப்படின்னு போட்டு பயங்கரமா ஆக்ஷனா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவனுங்க பார்த்தா ரயில்வெளியில திருவள்ளுவர் கட்டை போட்டு புலி கிளாஸ் போட்டு நடக்க விட்டு விண்மை நாயகன் பாட்டு போறானுங்க. இதுல என்னடா இப்படி சம்பந்தம் இருக்குது? நானா இது சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. ஓகே சோல்ஜர்ஸ், இதே வச்சு லைக் பண்ணுங்க, மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ரோஸ் போலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலி போட வேண்டியது கொஞ்சம் சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டால போடாம போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டோம். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். ஓடுறேன், பாய்.